நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தாங்க, இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, அதுவும் உச்சத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தப்பை ஊதி ஊதி பேசி பேசி பெருசாக்கி எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் காலமாகவே நடந்துகிட்ருக்கு. இப்போது ரீசெண்டாக யார் சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே சித்துங்கிற சித்தார்த். அவர் மேலே சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட் ஷெரின் அப்படின்றவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க காவல் ஆணையத்தில். ஸோ அவர் மேலே என்ன கேஸு, எதனால் கேஸு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி விஜே சித்துவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த புகாருக்கு ஒரு விஷயம் வந்து அடிப்படையாக இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடிஎஃப் வாசனோட வழக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசன் இந்த காஞ்சிபுரத்து பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடாக பைக்கில் போகிறாரு. ரோட்டோட சைடில் தடுப்பு சோரில் வந்து பைக் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் முட்டி பைக் வந்து தெரிச்சு போகுது, அவர் கையுமே உடஞ்சி போகுது. ஃபைனலாக போலீஸ் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அவரை வந்து புழல் சிறையில் அடைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 வருடங்கள் வந்து இவர் பைக் ஓட்டாத மாதிரி அவரோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்தார், எந்த ஒரு சர்ச்சையிலையுமே மாட்டல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிட்டார் டிடிஎஃப் வாசன். கார் ஓட்டிகிட்டு போகும்போதே ஃபோன் பேசுகிறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோவை சேனலில் போடுறாரு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரல் ஆகுது, எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து டிடிஎஃப் வாசனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ போக்குவரத்து விதிமுறைகளை மீறி ட்ரைவ் பண்ணிக்கிட்டே ஃபோன் பேசினார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு, மன்னிப்பும் கேட்டார். இதனால் கோர்ட் வந்து அவருக்கு ஜாமீன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாமீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டிடிஎஃப் வாசன் ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து மீம் மூலியமாகவும் இல்லை டிடிஎஃப் வாசன் வீடியோக்கு கீழே வந்து நிறைய வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரி அப்படின்னா டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு சட்டம், விஜே சித்துவுக்கு ஒரு சட்டமா, விஜே சித்துவும் தானே தன்னோட விளாக்ஸ் போடக்கூடிய அந்த சேனலில் வீடியோ போடுறாரு, அவருமே வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டே தானே ஃபோனில் பேசிக்கிட்டே தானே போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சர்ச்சை அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கையில் சென்னையில் அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய ஷெரின் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. டிடிஎஃப் வாசன் மாதிரியே விஜே சித்துவும் வந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறி ட்ரைவ் பண்ணிக்கிட்டே வந்து ஃபோன் பேசிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜே சித்து விளாக்ஸில் போடக்கூடிய வீடியோஸில் வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வருங்கால தலைமுறை குழந்தைகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், வயசு பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கெட்டு போவாங்க. ஸோ அவங்க பண்ணுற விஷயமும் பேசுகிற விஷயமும் மக்கள் வந்து இன்ஸ்பிரேஷனலாக எடுத்துக்கிட்டு தப்பான வழிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அட்வொகேட் ஷெரின் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யாரையும் சார்ந்து இந்த ஒரு கேஸை கொடுக்கல, குறிப்பாக விஜே சித்துவை டார்கெட் பண்ணி நான் இந்த ஒரு புகாரை கொடுக்கவே இல்லை. ஸோ பொதுநலம் கருதி தான் நான் வந்து கொடுக்குறேன். இங்கே யார் போக்குவரத்து விதிமுறைகளை மீறினாலும் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். போக்குவரத்து விதிமுறைகளை யார் மீறினாலுமே தப்பு தான். ஸோ யாருமே இங்கே பாதிக்கப்படக்கூடாது, நிறைய ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல மனசோட பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே தான். டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும், விஜே சித்துவாக இருக்கட்டும், இல்லை சாதாரண பொதுஜனமாக இருக்கட்டும், யார் பண்ணாலுமே தப்பு தான். ஆனால் நான் கேட்க வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போ ரீசண்டாக கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு கண்டக்டருக்கும் ஒரு போலீஸுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஆகுது. அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்குலாம் வைரல் ஆகுது. ஸோ அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே போக்குவரத்து காவல்துறையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸெலாம் வந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறினது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, நிறைய அபராதமும் விதிக்கிறாங்க. ஃபைனலாக வந்து இந்த 2 பேருமே, அதாவது அந்த சர்ச்சைக்கு ஈடுபட்டாங்க இல்லைங்களா, அந்த 2 பேருமே வந்து இந்த போலீஸும் கண்டக்டரும் கட்டி பிடிச்சிட்டு டீ குடிக்கிற மாதிரி வீடியோ போட்டு சமரசம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட் பஸ் மேலே போட்ட அந்த கேஸெல்லாம் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. அப்போது கவர்மெண்ட் தப்பு பண்ணலாம், கவர்மெண்ட் சர்வன்ட் தப்பு பண்ணலாம், சாதாரண பொதுஜனம் அதுவும் செலிபிரிட்டி தப்பு பண்ணிட்டாங்கன்னா
டார்கெட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்க. இதில் எங்கெங்க சட்டம் வந்து எல்லாத்துக்கும் சரியாக இருக்குது அப்படின்றதான் ஒரு கேள்வி. இதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்மாக் அப்படின்ற ஒரு விஷயம், எவ்வளோ பேர் எவ்வளோ ஆக்சிடெண்ட் பார்க்குறோம். நிறைய ஆக்சிடெண்ட்டுக்கு இந்த ஒரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த டாஸ்மாகை நீங்கள் மூட வேண்டியதானே? அதை ஏன் கவர்மெண்ட்டே கையில் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டே ரன் பண்ணிகிட்டு இருக்கு? அப்போது இங்கே எங்கெங்க கரெக்டாக இருக்காங்க சட்டம்? எங்கெங்க கவர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கல. நிறைய மணல் கொள்ளை, மலைகளை வெட்டி விற்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. புகை பிடிக்கக்கூடாதுன்றாங்க. பொது இடத்துல புகை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அபராதம்ன்றாங்க. இது தப்பு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுது. அப்போது அந்த சிகரெட் அப்படின்ற ஒரு விஷயம் தயாரிக்கிற இடத்துலையே வந்து ஏங்க தடை பண்ணல கவர்மெண்ட்டு? அங்கேயே தடை பண்ணால் யாருங்க யூஸ் பண்ண போகிறா? அப்போ கவர்மெண்ட்டே இந்த டாஸ்மாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்திட்டு இருக்கும்போது சிகரெட்டை எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுத்தோனாலே நிறைய கற்பழிப்பு, நிறைய கொலை, எவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன சின்ன பிள்ளைங்க நிறைய ஒரு கூட்டுப்பாலியல் பண்ணுறாங்க நிறைய பசங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்காமல் ஏன் பண்ண முடியாது? ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கிது அப்படின்னா அந்த தப்பை யாராவது திரும்ப பண்ண முடியுமா? ஸோ மறுபடியும் இந்த கற்பழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ எங்கெங்க போச்சு கவர்மெண்ட்டு? அப்போ எங்கெங்க போச்சு உங்கள் சட்டம்? ஸோ அதுக்கும் ப்ராப்பராக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஆபாசமாக வந்துட்டுருக்கு, எவ்வளோ ஆபாசமாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வீடியோ. அப்போது ஒரு பான் வெப்சைட் கூட தோற்று போயிட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையே ஆபாசமாக பேசுகிறாங்க, ரொம்ப பச்சையாக ஓப்பனாகவே கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? அப்போ எவ்வளோ கிரியேட்டர் இருக்காங்க, அவங்களாம் தப்பு பண்ணலையே, அவங்க மேலேயும் தானே சட்டம் பாயணும். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பேசிட்டு போகக்கூடாது அப்படின்றது ஒரு ரூல்ஸு, ஓகேங்களா? அது டூ வீலராக இருக்கலாம், காராக இருக்கலாம். அப்போது நீங்கள் காரில் ட்ரைவ் பண்ணும்போது கேமராவை முன்னாடி வச்சு ஷூட் பண்ணிட்டு போகலாமா? அதுவுமே தப்பு தானே? அப்போ உங்கள் கவனம் எல்லாம் அந்த கேமராவில் இருக்குமா, நீங்கள் என்ன பேச போகிறீங்கிற வார்த்தையில் இருக்குமா, ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்குமா கவனம்? ஸோ அப்போ வீடியோவை அந்த எடுக்கிறதுமே தப்பு தானே? அப்போ இங்கே எவ்வளோ கிரியேட்டர்ஸ் அந்த தப்பை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லா கிரியேட்டர் மேலேயுமே நடவடிக்கை எடுங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை எல்லாருமே தப்பாக பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி நான் ஏதாவது ஒரு தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா என் மேலேயுமே அந்த சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் பாயும் தான். அப்போது நான் இங்கே கவர்மெண்ட்டே தப்பு சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதா நான் சொல்கிறேன். நிறைய இடங்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது பணமாக வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பொருளாகவும் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லீகலாக நிறைய விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போது எல்லா இடங்கள்லையுமே சட்டம், கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க இந்த எலெக்ஷன் டைமில் நிறைய வந்து வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, அறிவிப்புகளை கொடுக்குறாங்க மக்களுக்கு. நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன்னா இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்களா அரசியல்வாதிகள்? அப்போது அவங்க பொய் சொல்லி தானே அந்த ஓட்டை வாங்குறாங்க, பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வராங்க. அப்போ அவங்க மேலேயும் வந்து ப்ராப்பராக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இதைத்தான் நம்ம கேட்க வரோம். ஸோ இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்போது சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காங்க, எல்லாரும் அவங்கள கவனிக்கிறாங்க, யாரும் ஆபாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அந்த வீடியோ கீழே ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மேலேயும் தானே நடவடிக்கை எடுக்கணும். சரி, அவர் வீடியோ போடுறதுனால தானே அவர் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த வீடியோவே போடலன்னா அவங்க எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியும் வந்து ஒரு கும்பல் பேசும். நிறைய நியூஸ் ஆப் இருக்குது, அந்த நியூஸ் வீடியோ இருக்குது, அதுக்கு கீழெல்லாம் நிறைய பேர் வந்து ஆபாசமாக கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம்ல? வீடியோ போட்டால் தானே எடுப்பீங்க. அப்போ அங்கே ஆபாசமாக பேசுகிறவங்க அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அப்போது இங்கே தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடங்கள்லையுமே நடக்குது, நிறைய பேர் தப்பாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டு சமூக வலைதளத்துக்குன்னு நிறைய வந்து விதிமுறைகளை கொண்டு வரணும், சட்டங்களை கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணாதான் இங்கே நிறைய குற்றங்களை நம்மளால் தடுக்க முடியும். நிறைய வந்து இல்லீகலாக யாருமே போக மாட்டாங்க, யாருமே வந்து தவறான வழிகள் ஆபாசமாக யாரும் பேச மாட்டாங்க. ஸோ ப்ராப்பரான நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இருக்கணும், குறிப்பிட்டு ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடாது
அப்படின்றதான் என்னோட ஒரு வேண்டுகோள். எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு அவங்களோட கவனத்துக்கு கண்டிப்பாக போகணும், கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம். நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் பாய், டேக் கேர்.